எங்கள் வீட்டில் கொஞ்சம் மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்கோங்க. அது என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு 1 1/2 மாதம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே யூஸ் பண்ணுறதாங்க. நாங்கள் 3 பேர் போடுறதுக்கு எவ்வளோங்க தேவை? ஆனால் சும்மா சும்மா கடைக்கும் போயிட்டுருக்க முடியாது. இந்த மாதிரி ஒட்டுக்கா வாங்கி வச்சுட்டு, இப்போ எது இல்லையோ அதை அப்போ போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க. சரி, இப்போ என்னென்ன வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது சாம்பார் தூள் வந்து எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, சாம்பார் தூள் மிளகாய் அரைக்கிறதுக்கு மிளகா வாங்கியிருக்கேன். சாம்பார் தூள் அரைக்கிறதுக்கு மிளகாய் எல்லாமே வாங்கியிருக்கேன். அதுவும் நான் இப்போ வீடியோவில் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் ராகி அண்ட் கோதுமை இது எல்லாமே தீர்ந்துருச்சுங்க மாவு. ஸோ ஒட்டுக்கா நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு தனி இது சாக்கில் இருக்குது. அதெல்லாம் எடுத்து காமிப்பேன். ஃபஸ்ட்டு இது அடிக்கடி புழங்குறது மட்டும் நான் காமிக்கிறேன். சாம்பார் தூள் எதுக்கும் இருக்குதுன்னு ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேங்க. ஜீரகம் வந்து 2 100 கிராமாக வாங்கியிருந்தேங்க. ஒரு 100 கிராம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நல்லா அரைச்சிட்டேன், நல்லா பொடி பண்ணிட்டேன். ஏன்னா எப்போவுமே எங்கள் வீட்டில் ஜீரக பொடி வந்து இருக்குங்க. ஒரு அவசரம் ஏதாவது கொஞ்சம் அஜீரணமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணியில் போட்டு குடிச்சுக்குவோம். கொஞ்சம் வெதுன்னு தண்ணியில் ஜீரகம் திருண்டு போட்டு கலக்கி குடிச்சுப்போம். அதுக்காக இது வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினது. நெக்ஸ்ட்டு பஜ்ஜி மாவு வந்து எப்பாவது ஒருக்க வந்து இந்த மாதிரி நாக்கு சல்லுன்னு இருக்கும்போது எங்கள் வீட்டில் அடிக்கடி மிளகா பஜ்ஜி வந்து செய்வோம். என் வீட்டுக்காரருக்கு பஜ்ஜி கேளுங்க எப்படின்ட்டு 3 விதமாக சமைக்கணும். இருக்கிறது 3 பேர். எப்படின்னா எனக்கு வந்து மிளகா பஜ்ஜி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்காரருக்கு வெங்காய பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். என்னோடய பையனுக்கு வந்து போண்டா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே இதில் நான் 3 இதை செஞ்சுருவேன். அப்புறம் கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு செய்யறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இது வாங்கியிருக்கேன். 2 பேக்கெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது கடலை மாவு. இது வந்து எதுக்குன்னா டோக்லா பண்ணுவாங்க அடிக்கடி வீட்டில். நான் உங்களுக்கு நான் ரெசிபி போடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் டோக்லா. நம்ம இட்லி வந்து நம்ம டிஃபன் சாப்பிட்றோம் இல்லையா, அது வந்து இது கொஞ்சம் சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். நான் கெஸ்ட்டெல்லாம் யாராவது வந்தாங்கன்னா நம்ம காலையில் டிஃபன் கூட இந்த டோக்லாவும் செஞ்சு கொடுக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பொருளெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கடலை மாவு இருந்தால் போதும். நான் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். அதுக்கு தாங்க தீர வாங்கிப்போம் கடலை மாவு. ஆக்சுவலாக நான் பெரிய பேக்கெட் தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். 2 பேக்கெட் வாங்கலான்ட்டு இருந்தேன். மறந்து ஒன்று சொல்லிட்டேன். அவங்க வந்து வீட்டுக்காரர் வந்து கடலை மாவு முகத்துக்கும் போடுவாங்க, போட்டு குளிப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து காஃபி தூள். இது எங்கள் வீட்டில் இதுதான் நாங்கள் எப்போவுமே வாங்குவோம். க்ரீன் லேபிள் 2 பேக்கெட்டு. காஃபி வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடிக்கிறதுங்க. நான் 2 நேரம் குடிக்கிறது எதுனா இந்த டீ தான். டீ இல்லாமல் சுத்தமாக எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 3 பேருமே டீ பிரியர்கள். காலையில் இஞ்சியும் குருமிளகும் போட்டு டீ வச்சிடணும் எங்கள் வீட்டில். அப்போ தான் அந்த நாளே வந்து தொடங்கின மாதிரிங்க. அது வந்து ஒரு 4 பேக்கெட் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு வந்து அடிக்கடி நாங்கள் சாம்பார் வைப்போம். அப்படி இல்லாட்டி பையனுக்கு வந்து எக்கு, அதுக்கப்புறம் டெய்லி வெண்டைக்காய் கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் வ்ளாகில். ஸோ வெண்டைக்காய் கொடுக்கும்போது அவனுக்கு பாசிப்பருப்பு வந்து நிறையா போடுவாங்க. குட்டி குட்டியாக அவனுக்கு அந்த வெண்டைக்காய் கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது குழம்பு வைப்பேன். சாரிங்க, இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சாரி. சரி, நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு அதுவும் வாங்கியிருக்கேன். இப்போ முதல்ல உள்ளது கொஞ்சம் இருக்குது, அதனால் நான் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து என்னென்னா எங்கள் வீட்டில் நீங்கள் மற்ற விளாக் நீங்கள் பார்த்துருக்கும்போது தெரியும், நடக்கடலை இல்லாமல் எந்த ஒரு பொரியலும் செய்ய மாட்டேன். அப்புறம் 1 பாட் ரைஸ் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கடலை இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கடலை அதனால் 4 பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்து தீர வாங்கிப்போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் டீ சாப்பிட்றக்கோ எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு கொஞ்சோண்டு நடக்கடலை எடுத்து அந்த தோலெல்லாம் இது பண்ணி ஊதிட்டு ஒரு இத்தினோண்டு நாங்கள் சாப்பிடுவோம். இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. நடக்கடலை நிறைய சாப்பிடக்கூடாது, இவ்வளோ தான் சாப்பிட்ணும். ஒரு கை இத்தினோண்டு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அந்த டீக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொரியல், அவரைக்காய், கேரட், பீன்ஸு, கீரை. நீங்கள் சுக்குடி கீரைக்கு அவரைக்காய் போட்டு பாருங்களேன். அவரைக்காய்ங்கிறது பேர் என்ன, போட்டு நடக்கடலை போட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இது நான் இப்போ தான் சமீபத்தில் இது வீடியோ சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க. அதனால் கொஞ்சம் அந்த டென்ஷனில் தடுமாறுது, சாரிங்க. போக போக நான் அப்படியே சரளமாக பேசி பழகிடுவேன். இப்போ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை சட்னிக்கு. இந்த பொட்டுக்கடலை வந்து நாங்கள் அதிகமாக வாங்க மாட்டேன். நான் வந்து முழு பொட்டுக்கடலை வந்து எங்கள் ரேஷன் கடையில் விற்பாங்க, அது வாங்கிப்பேங்க. அது வந்து தீந்துருச்சு. நாளைக்கு தான் வந்து ரேஷன் கடை திறப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் நாளைக்கு அது நான் வாங்கிப்பேன். அது ஒரு 4 பேக்கெட் அப்படி வாங்கிடுவாங்க. அம்மாவுக்கு வந்து அந்த பொட்டுக்கடலை ரொம்ப பிடிக்கும். அவங்க ஊரில் அது கிடையாது அந்த ரேஷன் கடையில். ஸோ அதனால் நான் இங்கே வாங்கி அம்மாவுக்கும் கொடுத்துட்டு நானும் வச்சுக்குவேன். அது நாங்கள் சும்மாவும் சாப்பிடுவோம். நடக்கடலை இத்தனோடு சாப்பிடும்போது பொட்டுக்கடலையும் சாப்பிடுவோம். ஆனால் இது எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு நான் வாங்கினாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. சட்னி வந்து அரைப்போம் நாங்கள் தோசை செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு உளுந்து. உங்களுக்கே தெரியும், மாவு அரைக்கிறதுக்கு வந்து இது கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு நாங்கள் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க எப்போவுமே வாங்குறது. ஸோ அதான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா,
அடிக்கடி வந்து வாங்குறது அப்படிங்கிறது வந்து நாங்கள் என்ன இது வந்து வச்சுக்க மாட்டோம். இப்போ வந்து வெயில் அம்மா வந்து ஊரில் வந்து மொடச்சூர் சந்தை கோபிசெட்டிப்பாளையம் தான் எங்கள் ஊர். மொடச்சூர் சந்தையில் வந்து நடக்கடலை வாங்கியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சுருக்காங்க. என் அம்மா வந்து நோம்பிக்கு வருவாங்க, அப்போ வந்து அரைச்சிட்டு அம்மானால எடுத்துகிட்டு வர முடிஞ்சால் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லாட்டியும் அவர் போவார் அப்போ எடுத்துகிட்டு வருவார். ஸோ இருந்தாலும் அது இருக்கட்டும் அப்படின்னு அம்மாவுக்கும் அங்கே தீந்துருச்சுங்க. ஸோ அதனால இது இந்த 3ம் வந்து அம்மாவுக்கு 1 லிட்டர் கொடுத்துட்டு நான் 2 லிட்டர் வச்சுக்கிறேங்க. அதை அரைச்சி கொண்டு வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் அதை தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. இப்போது இந்த கோல்டு வின்னர் காமிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து பருப்பு வந்து ரேஷன் கடையில் வாங்கினது வந்து இருக்குது. அம்மாவும் வாங்குவாங்க, அம்மாவும் எனக்கு கொஞ்சம் தருவாங்க. ரேஷன் கடையில் வாங்கினது என்கிட்ட நான் வாங்கினதும் இருக்குது. இது வந்து எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு வாங்கினது தான். இந்த மாதிரி வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாதப்போ நம்ம டக்குன்னு எடுத்து போடுறக்கு ஆகுங்க. ஏன்னா எந்த ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணுறக்காக தானே நம்ம இது பண்ணுறோம். ஸோ இல்லை அப்படின்னா அந்த டைமில் கடைக்கு ஓடத்தான் செய்யணும். ஸோ அதனால் நம்ம இப்படி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் அதே மாதிரி தாங்க, எல்லாமே ஒரே நேரத்தில் காலியாக இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எங்கள் வீட்டில் வந்து அந்த குழம்பு மசாலா தூள் இருக்குல்லங்க, அது மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ராகி மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அந்த கடலை எண்ணெய் நாங்கள் அரைப்போம் இல்லையா அது, அப்புறம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் காலிங்க. இப்போ அம்மா வந்து அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு படுதா விரிச்சிட்டு ஒரு சைடு ஃபுல்லாக கடலை, ஒரு சைடு அந்த கடலை இது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படுதா விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சுற்றிலே சாக் பீஸ் இருக்குது இல்லைங்களா, ஒரு 3-4 கோடு துட்டுருவாங்க. இல்லைன்னா அந்த எறும்பு விடுங்களா நடக்கலைக்கு அப்படி வருதுங்க. இப்போ சக்கரை கூட அந்த எறும்பு சாப்பிட்றதில்ல, நடக்கல. அது இந்த பேக்கெட்டெல்லாம் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அவ்வளோதாங்க, அப்படியே அந்த பூராத்தையும் தூக்கிட்டு போயிடும். அப்படியே பார்த்தா வெறும் தோல் மட்டும்தான் இருக்குங்க நடக்கல. இப்போ எறும்பு ரொம்ப ஜாஸ்தி, வெயில் டைம் கட்டி ஜாஸ்தியாக வருது. ஸோ அதனால் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த படுதா வந்து நாங்கள் காய் வைக்கிறதுக்குனே வாங்கினோம். அந்த படுதா வந்து ஃபஸ்ட்டு விரிச்சு விட்டுட்டு அது சுற்றிலையும் வெளியே அந்த கார வாசலில் சுற்றிலையும் பார்டர் மாதிரி ஒரு 4-5 லைன் அம்மா வந்து போட்டுட்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் நடக்கடலை காய போடுவாங்க. அதே மாதிரி தான் தேங்காய் எண்ணெய்க்குமே அந்த தேங்காயும் காய போட்டிருக்காங்க. அந்த தேங்காய் வந்து எப்படின்னா நாங்கள் தேங்காய் போடுற டைமுக்குள்ளே வந்து முத்தி கீழே விழுகும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். ஸோ அந்த காய் வந்து நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்போ இது வந்து இது சுண்டல் வந்து எப்படின்னா நான் வந்து 3 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து அம்மாவுக்கு வந்து 1 கிலோ கொடுத்துருவேன். அம்மா வந்து டெய்லி சாயந்தரம் நேரம் இவ்வளோ கொஞ்சம் ஒரு கை அந்த மாதிரி வந்து ஊற வச்சு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் டெய்லி சுண்டல் இருக்குங்க. நான் விளாகில் நான் சொல்லியிருப்பேன், காமிச்சும் இருந்திருப்பேன். டெய்லி வந்து நாங்கள் ஒவ்வொரு டைம் தாளித்து சாப்பிடுவோம். அதாவது சுண்டல் வேக வச்சு இந்த மாதிரி வெங்காயம் மிளகாய் அப்புறம் பேர் என்ன தேங்காய் இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிடுவோம். ஆனால் ஒவ்வொரு டைம் வந்து வெறுமனே இந்த உப்பு போட்டு வேக வைக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து கழுவி சாப்பிடுவோம் அந்த மாதிரி. ஆனால் சுண்டல் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்தி சாமிக்கு வந்து ஒரு இத்தினோண்டு எடுத்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மாலையே வந்துடுங்க, அதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் 3 கிலோ வாங்கியிருக்கேன் சுண்டல். அடுத்தது வந்து வெல்லம் வந்து எதுக்கு வாங்கியிருக்கேன்னா இப்போ நோம்பி வரப்போகுதுங்க. நீ வந்து இது மாவு இது பண்ணணும், பச்சை மாவு இது பண்ணணும், செய்யணும். அதுக்கு வந்து வெல்லம் தேவைப்படுது. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். கரும்பு சக்கரை வந்து நான் இங்கே வாங்க மாட்டேங்க. கரும்பு சக்கரை ஊரில் வந்து அம்மா வாங்கி தருவாங்க. எங்கள் ஊரில் வந்து கரும்பு ஆலை ஆட்டுவாங்க ஒவ்வொரு இடத்துல. எங்கள் ஊரில் வந்து எல்லாம் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து கரும்பு ஆலை ஆட்டும்போது சொல்லிடுவாங்க எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஆட்டுறவங்க சக்கரை வேணுமா சொல்லு எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு 1/2 மூட்டை அப்படி வாங்கிக்கு ஒட்டுக்கா. இப்போது 2 1/2 மூட்டையே அதாவது வாங்கிட்டு அம்மா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் தருவாங்க அந்த மாதிரி. அது ரொம்ப சூப்பராக இருக்கும் கரும்பு சக்கரை எங்கள் ஊரில். இதுதாங்க கல்யாணம் ஸ்டார்டிங்கில் வந்து பிறக்கும்போது வில்லேஜில் பிறக்கவே கூடாது, அதுதான் எனக்கு. ஏன்னா அங்கே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இங்கே வந்து ஒவ்வொன்றும் கிடைக்காம நம்ம இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி வச்சு எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து ராகி முளைக்கட்டி அரைக்கிறதுக்கு தீந்து போச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதான் ராகி இருங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து ரேஷன் கடையில் வாங்குறதே வந்து எங்கள் 3 பேத்துக்கு போதும். இருந்தாலும் வந்து இப்போ நோம்பியெல்லாம் வருது. இது எங்கள் வீட்டில் வந்து என் வீட்டுக்கார் வந்து முதுகில் அழகு குத்தி தேர் இழுப்பாருங்க, அது வேண்டியிருக்கிறாரு வருஷம் எங்கள் கோயில் நோம்பிக்கு. நான் நிறைய விளாகில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் கோயிலில் நாங்கள் செயற்குழு உறுப்பினராக இருக்கோம். இவர் வந்து அந்த இதை எப்போவுமே பண்ணுவார். காலில் வந்து ஆணிக்கால் செருப்பு போட்டு. ஸோ அந்த மாதிரி அவர் சாமிக்கு வேண்டியிருக்காருங்க. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் அந்த தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. வெயிலுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஜூஸு அதுக்கப்புறம் மோர் இதெல்லாம் நாங்கள் தருவோம். ஸோ அதுக்கு எதுக்கும் இருக்கட்டும்னு நான் வந்து சக்கரை வாங்கியிருக்கிறேன். இது வந்து கோதுமை ரவை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் நானே என்னோடய பையன் மட்டும்தாங்க. அவர் எப்படி தெரியுங்களா, யாரோ சொல்லிட்டாங்க கோதுமை வந்து ஹீட்டு அப்படின்ட்டு, அதுலேருந்து கோதுமையை தொடுறதே இல்லைங்க. முதல்லலாம் கோதுமை தோசை சப்பாத்தி பூரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாருங்க. இப்போ கோதுமை சம்மந்தமாக எதுவுமே தொடர்றது இல்லைங்க. ஆனால் இது எங்கள் 2 பேத்துக்கு எப்பாவது போட்டுக்கிறதுக்கு ஒரு அவசரத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கிறேங்க. இப்போ அடுத்தது வந்து சோயாபீன்ஸ், அதாவது மீல் மேக்கரு.
இந்த கொஞ்ச நாள் வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா அவர் வந்து வேண்டியிருக்கிறாரு கோயில் நோம்பி வேறு. அப்புறம் எங்கள் ஊர்லேயும் கோயில் சாட்டியிருக்கிறாங்க நோம்பி, அதெல்லாம் முடிகிற வரைக்கும். ஸோ அதனால் மீல் மேக்கர் எதுக்கும் இருக்கட்டும், ஏதாவது நாக்கு சல்லுன்னு இருக்கும்போது கொஞ்சம் ஊற வச்சு ஏதாவது நம்ம பொரியல் மாதிரி வறுவல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பிரியாணி, வெஜ் பிரியாணி அடிக்கடி செய்வோம், 1 pot ரைஸ் எல்லாம் செய்வோம். அப்போ ஒரு திரும்ப ஒரு 4 போட்டால் நல்லாயிருக்கும், அதுக்காக வாங்கியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு கோதுமை, நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லாமே காலி ஆகிடுச்சுன்ட்டு அதை கோதுமையே வாங்கியிருக்கேன். இது வந்து தினைங்க. இது எதுக்குன்னா நம்ம வீட்டு செல்லக்குட்டிங்களுக்கு தான் தெரியுமே, நீங்கள் மற்ற விளாகில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதுலேயுமே கடைசியில் இன்க்ளூட் பண்ணுறேன் உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு. எங்கள் வீட்டில் வந்து 6 பிரின்சஸ் இருக்குதுங்க. செல்லம் பயங்கர செல்லங்க. நிறையா பேர் வந்து கிளி அதெல்லாம் தான், அது நிறைய பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி நம்மளோட பேசும், நம்மளோட பழகுன்னு இருக்கும். ஆனால் ஃப்ரின்சஸ் வந்து பழகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அந்த 6 இருக்குதுங்களே. என்னோட இப்போ கூட நான் இங்கே உள்ளே உட்காந்து கதவை சாத்திட்டு பேசிகிட்டு இருக்கேன். என் குரல் கேட்டு வெளியே கத்தின்னு இருக்குது. இப்போ ஒரு இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸாக சவுண்டு வர்றது பூரா அதுதாங்க. நான் எது பேசினாலும் அது தொடர்ந்து அதோட பாஷையில் என்ன பேசுன்னு தெரியாது, நான் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் போயிட்டேன், என்னோடய சவுண்ட் இல்லைன்னா அமைதியாகிடும் அந்த மாதிரி. இப்போ அதுக்கு தாங்க தினை வாங்கியிருக்கேன். வாங்கினோடனே கொஞ்சம் எடுத்து போட்டேன், அதான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் எடுத்து போட்டேன், அதுக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தினையெல்லாம் அதுக்கு விலை ஜாஸ்தி தாங்க, 100 ரூபா வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், எல்லாம் காலி ஆகிடுச்சுன்ட்டு. அதுதாங்க சத்து மாவு. இந்த சத்து மாவு தானியம் வந்து நான் வறுக்கும்போது என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா இந்த லிஸ்ட் இருக்கும், அதில் நான் எல்லாமே சொல்கிறேன். இந்த மாதிரி தாங்க வாங்கிப்பேன் சத்து மாவு. இது கூட வந்து இந்த பாதாம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, முந்திரி பாதாம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் ஒரு 4 எச்சா போட்டுக்கலாம் அந்த மாதிரி, ஏன்னா பொட்டுக்கல்ல எச்சா போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே கொடுத்துருக்காங்க, பொட்டுக்கல்ல, அப்புறம் ஜவ்வரிசி, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது இவ்வளோ தாங்க நான் வாங்கியிருக்கேன். இது போக வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு மிளகா வாங்கியிருக்கிறேன், அதுவும் காமிக்கிறேன். அது வந்து அதுக்கப்புறம் அது திங்கக்கிழமை தாங்க அதை அரைக்க முடியும். இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சுருவேன், திங்கக்கிழமையும் காய வச்சுருவேன். செவ்வாய்க்கிழமை மணிக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. ஒருவேளை செவ்வாய்க்கிழமை அரைச்சாலும் அரைப்பேன், இல்லாட்டி திங்கக்கிழமை அரைப்பேங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கான மளிகை பொருள். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இடையில சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நான் உள்ளே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி இருந்தும் அந்த சவுண்டு வந்து இருக்குது. இது போதா குறைக்கும் எங்கள் செல்லக்குட்டிங்க 6 பிரின்சஸும் வேறு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல விளாகில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். பை சொல்லிவிட்டு நான் மறுபடியும் விளாகு கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறேங்க. நான் ஃப்ரின்சஸ் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். சரி இதுலேயும் காமிக்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் இந்த 6 தாங்க பண்ணுற சேட்டை, சரியான சேட்டைங்க. என்னை பேசுகிறக்கும் கூடாது, பொதகுறைக்கு வண்டி சவுண்டும் வேறீங்களா, அதுதான் இந்த டிஸ்டர்பன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சாம்பார் தூள், இந்த மிளகாத்தூள் அரைக்கிறதெல்லாம் வந்து அடுத்த விளாகில் காமிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நீளமாக வந்துருச்சு. எனக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைப் வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீளமாக நான் இது வீடியோ போட முடியும். இப்போ எனக்கு வந்து 35 ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. நான் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், இதில் ஏர்ன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப முக்கியங்க. பை ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.